குடும்பத்தெல்லாம் நான் 48வது வயசில் விடணும்னு எனக்கு இந்த பிறவியில் நிர்ணயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாரு சாமி ஆகிவிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வானப்பிரஸ்தம் சொல்லுவாங்க 48 வயசுக்கு மேலே. 96க்கு அப்புறம் நீ பாரு, நான் தனியாக தானே இருக்கேன். நீலாங்கரையிலேருந்து 3 வருஷம், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். 22 வருஷமாக இங்கே தான் உட்காந்து இருக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன. நீ எதை விட்டு விலக நினச்சாலும் அது விலகாது. எதை விட்டும் உன்னால் ஓட முடியாது, ஒழிய முடியாது. எது நடக்குமோ அது நடந்தே தரும் உன்னுடைய வாழ்க்கையில். நீ நான் பெரிய சாமியாக போகிறேன், எனக்கு குடும்பம்லாம் வேணான்னு சொல்ல முடியாது. நான் குடும்பத்தை விட்டு ஓடினாள் தானே. நான் மனைவி மகன்லாம் விட்டு காட்டுக்கு ஓடிவிட்டேன். மகேந்திரகிரி திருவண்ணாமலை விசிறி சாமியை சொன்னார், நீ ஒரு பிறவிலையும் இந்த தப்பு பண்ணுற, குடும்பத்தை விட்டு போகிறதுனால உனக்கு அடுத்த பிறவி தொலையுது. இந்த பிறவியில் உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ திரும்பி போ, அங்கே போய் சஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. என் ஒய்ஃப் பேர் அதுதான். And you have to fulfill your duty, then take your own decisions. This beggar will not object. நான் பார்த்து பையன் பொண்ணு ஒய்ஃபு இது கூட குடும்பம் நடத்த வேண்டியதாச்சு. அப்போது கடமையை நிறைவேற்றிட்டு நான் இன்றைக்கி சாமியாகி அதே தான் உனக்கும் சொல்ல முடியும். உன் குடும்பத்தை விடுன்னு நான் சொல்ல முடியாது. துறவு என்று சொல்லக்கூடியது எதையும் சேர்த்து கொள்வதல்ல, எதையும் விட்டுவிடுவதல்ல. ரெனன்சியேஷன் இஸ் நாட் ஆடிங் எனிதிங், நாட் லீவிங் எனிதிங். சேர்த்துக்கொள்வதும் அல்ல, விட்டு விடுவதும் அல்ல. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ வந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? விதிவசத்தால் நமக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டு, இட் இஸ் கீப்பிங் எ தாட் பின் ஆன் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த லார்ட். இந்த உலகத்தில் இந்த உடம்புக்கு என்ன கடமை இருக்கோ அதை செய், அவ்வளோதான். அதுதான் உலகத்தார் போல் சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க பாஷையை பேசுகிறது, உலகத்தில் சுற்றின்னு இருக்கிறது. ஆனால் எண்ணம் தயிர் கூடத்தை வச்சுருக்கால, தயிர் தூக்கின்னு போகிறோம், அந்த மாதிரி கடவுள்கிட்ட இருக்கும்.